அவ்வளவுதான் இது மறந்து வந்துடும். என்னமா பண்ற அப்படின்றோம். ஒவ்வொருத்தருக்கும் பிறந்துச்சுன்னா எவ்வளவு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க. எல்லாம் லட்சமா வாங்கிட்டு ஊருக்கு வருவாங்க. அப்ப பாவம். பசங்க பேர்ல இடம் வாங்கவே கூடாது. நம்ம ஆயுஷ்காலம் முடிவு வருது. என் மாமியார் வந்து எனக்கு சொத்தை பிடிச்சி கொடுக்கல. அதுதான் வச்சிருக்கீங்க. அதில் வர சம்பாத்தி ஃபுல்லாக மகளுக்கு தான் போகுது. ஆனால் அது கூட நல்லதாக தான். ஆனால் விட்டு சாப்பிட்டு காலையை பறித்து போயிடுவாங்க. நம்ம எழுதுனா கடைசி வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இந்த பையன் பேரில் இப்போ இடத்த முடிச்சுட்டு இந்த பையன் போய் இருக்கணும். க்ளவுஸில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவனும் சின்ன வயசு தானே அது கைத்து போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கைத்து போட்டோம்னா அவன் டாட்டா போயிடுச்சு. பைசா வாங்கிட்டுல அதான் எதுக்கிட்ட எப்படியோ படிச்சான். அது வரை எப்படியோ படிச்சான். கையில மட்டும் கிடைச்சா 1000 தொலைச்சாலே இது கதையே போயிடுச்சு. என் பெட்ரோல் நல்லா போச்சு. வண்டியில் அவர் வண்டியிலேருந்து பிடிச்சி பெட்ரோல் ஊற்றினாரு. அப்போ நான் கால் பண்ணேன். எல்லாம் பெட்ரோல் ஊற்றிட்டு போகான்னு சொன்னால் அதெல்லாம் பண்ணிட்டுமே சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாரு. ஃபோனை சரியாக சொல்லாமல் வண்டியில் போட்டு போயிட்டாரு. கீழே விழுந்துருக்காரு. கீழே விழுந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. அங்கிருந்து கால் பண்ணுறாரு. எப்போ ஃபோனு வீட்டில் இருக்கா தேட அங்கே தேடி இங்கே தேடி அங்கே தேடினால வெளியே ஆகிப்போச்சு. ஃபோன் கூப்பிட்றேன். டேட்டா சர்வர் ஆஃப் பண்ணி வருது. தூக்கிட்டாங்க. எவ்வளோ தூக்கிட்டாங்க. சோழி போய் கிளைமேக்ஸ்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் வண்டி டிக்கி எல்லாம் தேடி பண்ணேன். கேமரால இருக்குது. செக்யூரிட்டி கேளு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர் எடுத்து கொடுத்தாரு. அப்போ அங்கேருந்து விழுந்துருக்கெல்லாம் டேர்ன் பண்ண உடனே விழுந்து வேற பக்கம் விழுந்தா எவன் கொடுப்பாண்டு. பணக்காரனா ஏழையா எவன் எடுத்தா எவன் கொடுப்பான். அதான் சொன்னாங்க 100 ரூபாய் கையில போடுவாங்க. அது அவசரமா ஒரு இடத்துக்கு போடக்கூடாது. இது வேலைக்கு மதியான கலந்துனதும் லேட்டு. ஷிஃப்ட் இல்லை, ஒரே ஜென்ரல் தான். எப்போதுமே ஷிஃப்ட் இருக்குது. மதியம் லஞ்சுக்கு வந்துருவாரு. காலையிலே போகணுமா? காலையில போயிடுவாரு. லஞ்சுக்கு வருவாரு. லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப ஈவினிங் 5 o'clock 5:30 இருக்கும். பிள்ளைங்களும் தனியாக இருக்காருல்ல. அது வந்துடும். கழுத்த இருக்கிறது எல்லாரும். ஹாய் 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 ஹாய்மா. ஹாய் முகமத். யாஹூ ஹாய். ஃபோன் இருக்குது. இருக்கு ஃபோன் இருக்கு. வாங்கிட்டு 2 நாள் ஆச்சு. இன்னும் ஆர்டர் போட்டுருக்கீங்க பேக்கரி இல்லையா? பட்டா எல்லாரையும் பயப்படுத்தி வச்சா நம்ம தப்பு தெரியாதுன்ட்டு அவளோட பிளான். புரியுதா? எல்லாரையும் கண்ட்ரோல வச்சுட்டா நம்ம தப்பு வெளில தெரியாது. நாங்க எப்படி
வசந்தா, தயாநிதி,